அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய அருட்கொடை அல் குரான். அந்த குரான் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். நிறைய வழிமுறைகள் இருக்குது. நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஹலால் எது, ஹராம் எது சொல்லிட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் அழகாக விளக்கியுள்ளான். அதில் அதிகமாக இருக்கிறது என்னென்னா துவாக்கள் நிறைய இருக்கும். நபிமார்கள் கேட்ட துவாக்கள் இருக்கும், நல்லடியார்கள் கேட்ட துவாக்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த துவாக்கள் கேட்டு அவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சு அது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகாக சொல்லியிருப்பான். அதே போல் ஹதீஸை எடுத்து பார்த்தா நிறைய துவாக்கள் தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தானும் ஓதி சஹாபாக்களுக்கு பிரத்யேகமாக கற்றும் தந்துள்ளார்கள், தன்னுடைய மனைவிமார்களுக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். இந்த மாதிரி நிறைய துவாக்களின் தொகுப்புகள் இருக்குது. அப்போ துவா சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருக்குது துவாவிற்கு. அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் துவாக்களுக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்குது, என்றைக்குமே அதற்கு பதில் உண்டு. என்னதான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது, எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் கைவிட்டு போனாலும் நம்ம கிட்ட துவா என்ற ஒரு ஆயுதம் இருந்துச்சுன்னா போதும், எல்லாத்தையும் திரும்ப பெற்று விடலாம். ஏன்னா நாம் துவா கேட்பது யாரிடம்? நம்மை படைத்த ரப்பிடம். நமக்கு எல்லாமே அவன்தான் தந்தான். சில காரணங்களால் சிலவற்றை பறிச்சும் இருப்பான். அப்படி பறிக்கப்பட்டது திரும்ப நம்ம கிட்ட வரணும்னா அல்லாஹ்விடம் நாம துவா கேட்கணும். நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரணும்னா அவனிடம் கையேந்தி துவா கேட்கணும். அல்லாஹ் ஏற்கனவே விதியை எழுதி வச்சிட்டான். அந்த விதியின் அந்த குறைபாடுகள் மூலமாக நமக்கு நிறைய சோதனைகள் வரும். அப்படிப்பட்ட விதியை மாற்ற முடியும்னா கண்டிப்பாக நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக நம்முடைய விதியை அழகாக மாற்றலாம். நிறைய துவாக்கள் இருக்குது. ஒவ்வொரு துவாவாக எடுத்து ஓதி பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு துவா உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய துவாக்கள் இருக்கு. குரானில் இருக்கிற துவாக்களை ஒன்று ஒன்றா எடுத்து ஓதுங்க. ஹதீஸில் இருக்கிற துவாக்களை ஓதுங்க. உங்கள் கஷ்டங்கள் என்னவோ, உங்கள் தேவைகள் என்னவோ அதை உங்கள் தாய்மொழியில் அல்லாஹிடம் கையேந்தி கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் தருவான். கேட்டதை அவன் தருவான். நாம் கேட்கும் துவாக்களை அவன் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. துவா நாம கேட்குறோம், அதற்கு நிச்சயமாக அவன் பதில் தந்தே தீருவான். தன்னுடைய அடியான் தன்னிடம் கையேந்தி கேட்கிறான். அந்த அடியானை வெறும் கையுடன் அனுப்புவதற்கு இறைவன் வெட்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திவிட வேண்டாம். துவா கேட்பதை அதிகப்படுத்துங்கள். அப்படி துவா கேட்கும் போது சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. அந்த ஒழுங்குமுறைகளை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி துவா செஞ்சா நிச்சயமா நான் அல்லாஹ்விடம் கேட்டேன், என் துவா கபுல் ஆகல, அந்த ஒரு வார்த்தை என்னைக்குமே உங்க வாயில வராது. அந்த வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்க கேட்ட துவா கபுல் ஆகாதுன்னு அர்த்தம். அதனால அவசரப்பட்டு இந்த ஒரு வார்த்தையை விட்டுடாதீங்க. துவா கேட்கும் போது அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி துவா செய்யுங்க. சிறப்பான நேரங்கள், சிறப்பான நாட்கள் இருக்கு. அது போன்ற டைம்ல கரெக்டா துவா செய்யுங்க. அது போல இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க துவா செஞ்சா நிச்சயமா உங்களுடைய துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்பட மாட்டாது. அந்த இடம் சஜிதா. ஏன்னா ஒரு அடியானுக்கும் ஒரு எஜமானுக்கும் நெருக்கமான ஒரு இடம் என்னன்னா சஜிதா தான். சஜிதால நம்ம துவா செய்யும் போது நம்மை படைத்த ரப்பு நம்மை மிகவும் நெருங்கி வருவான். நம்ம கிட்ட இருப்பான் அவன். அதனால நம்ம கேட்பதற்கு உடனடியாக பதில் கிடைக்கும். அதனால சஜிதால அதிகமாக துவா கேளுங்கள் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியுள்ளார்கள். ஒவ்வொரு வேளை தொழுறீங்க பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்துக்கும் 2 சஜிதா இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சஜிதால கூட நீங்கள் துவா செய்யலாம். துவா என்பதை நீங்கள் சாதாரணமாக தமிழில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹதீஸ்கள் ஏதாவது துவாக்கள் இருக்குல்ல, குரான் வசனம் நம்ம ஓதக்கூடாது தொழுகையின் சஜிதால. அதனால மற்ற பொதுவான துவாக்களை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் கஷ்டத்தை சொல்லலாம். ஒவ்வொரு சஜிதாலும் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தொழுகையை முடிஞ்சுட்டு தனியாக நம்ம தொழுகையை முடிஞ்சு துவா செய்வோம். அப்படி துவா செஞ்சுட்டு சஜிதா பண்ணலாம். அப்போ சஜிதா பண்ணும்போது சிறப்பான துவாக்கள் சில இருக்கும் பார்த்தீங்களா? அந்த துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் சஜிதா செய்யுங்க. நிச்சயமாக உங்களோட துவாக்கள் 100% ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியே உங்கள் துவாக்கள் 100% ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி ஒரு அழகிய ஒரு துவாவை நான் சொல்கிறேன். சின்ன துவா தான் இது. 3 முறை ஓதி சஜிதா செஞ்சு பாருங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருவான். கண்டிப்பாக கிடைக்கும். முழு நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதுங்க. அந்த துவா என்ன சொல்லிட்டு ஓதி காமிக்கிறேன். ஓதி பாருங்க, உங்களுக்கே புரியும் இது எவ்வளவு சிறந்த துவா சொல்லிட்டு. இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக
அந்தல்லாஹு லா இலாஹ இல்லா அந்தல் அஹதுஸ் ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹு லா இலாஹ இல்லா அந்தல் அஹதுஸ் ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹு லா இலாஹ இல்லா அந்தல் அஹதுஸ் ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். யா அல்லாஹ், நிச்சயமாக நீயே இறைவன், வணக்கத்திற்குரியவன், உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை. நீ ஒருவன், எந்த தேவையும் அற்றவன், எவரையும் பெறாதவன், எவராலும் பெறப்படாதவன், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். இந்த துவாவை ஓதும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூரா இக்லாஸு அந்த 4 வசனங்களும் இதில் இருக்குது. அதை தவிர இன்னும் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அதாவது அல்லாஹ் தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை சொல்லிட்டு நம்ம கலிமாவையும் இதில் சொல்கிறோம். நிறைய சிறப்புகள் அடங்கிய ஒரு துவா. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிதாக சின்னதாக இருக்கும். ஆனால் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் சில துவாக்களை ஓதி அல்லாஹிடம் கேட்டால் உடனடியாக பதில் கிடைக்கும். பார்த்தீங்களா, இது போன்ற நிறைய துவாக்கள் ஹதீஸ்களே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, இந்த துவாவை கேட்டால் உடனே கிடைக்கும் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு துவா தான் இது. இந்த துவாவை சஹாபா ஒருவர் சொல்கிறாங்க, ஓதுறாங்க. அந்த ஓதுறதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க, எதை கொண்டு பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, எதை கொண்டு கேட்டால் கொடுக்கப்படுமோ, அந்த மகத்தான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அவனிடம் கேட்டுவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த துவாவை கேட்டு நம்ம அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா நபி அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொன்ன அழகிய துவா இது. இந்த துவாவை நீங்கள் நார்மலாக ஒரு 3 முறை ஓதி கேட்டாலே நிறைய பலன்கள் இருக்குது. ஒரு பக்கம் இந்த துவாவை ஓதுன ஒரு பலன், இன்னொரு சைடு சூரா இக்லாஸோட வசனங்களும் இதில் இருக்குது. 3 முறை ஓதுனா என்ன நமக்கு கிடைக்கும்? முழு குரான் ஓதிய நன்மையும் கிடைக்கும். அதனால 3 முறை கட்டாயம் ஓதிக்கிங்க. அதை தாண்டி நீங்கள் இன்னும் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம். 3 முறை ஓதி சஜ்தா செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற இடம் சஜிதா தான். அந்த சஜிதா செஞ்சுட்டு அந்த சஜிதாலேயே உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்னவோ அதை விலக்கி சொல்லுங்கள். இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இது என்னை விட்டு நீக்கு. இந்த தேவை எனக்கு ஆக வேண்டியிருக்கு, இந்த தேவையை எனக்கு நிறைவேற்றி தாயா அல்லா சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கெஞ்சி கேளுங்க. ஒரு எஜமான் கிட்ட ஒரு அடியான் எப்படி கேட்கணுமோ அது போல கெஞ்சி கேளுங்க, அழுது கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது உடனடியாக கிடைக்கும். எந்த ஒரு துவாவை எடுத்து ஓதுனாலும் சரி, நம்பிக்கையுடன் முழு ஈடுபாடுடன் கேட்டாதான் அந்த துவா உடனடியாக கபூல் ஆகும். இப்போ இந்த துவாவோட சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, இதை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். யார் சொல்லியிருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்போவுமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டோட ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு இதை நீங்கள் கேளுங்க. எந்த வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கீங்களோ, அந்த தொழுகையை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த தொழுகையை முடிச்சுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே ஒரே அமர்வில் உட்காந்து ஜஸ்ட்டு ஒரு 3 முறை இதை ஓதுனா போதும். ஓதி சஜிதாவில் கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளில் உங்கள் தேவை பூர்த்தியாகும். அப்படி ஒரு நாளில் கிடைக்கல சொன்னோடனே சோர்ந்து போக வேண்டாம். அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்கவில்லை சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிடாதீங்க. தொடர்ந்து நம்பிக்கையுடன் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் 3 நாட்கள் அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா அற்புதமான ஒரு துவா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் சத்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க அல்லாஹ்வின் மீது. அவர்கள் சத்தியமிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த துவா ஒரு பவர்ஃபுல்லான துவாவாக தான் இருக்கும். அதனால் நம்பிக்கையுடன் ஓதி கேளுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய துவாவாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.